கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு அழகாய் போதிக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அப்படிப்பட்ட சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். நல்லா கவனிங்க, இங்கே அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு வயதான பாட்டியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த பாட்டிக்கு வயது எத்தனை? 84 வயது. இந்த பாட்டி இரவும் பகலும் தேவ ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை பாடுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். உண்மையில நான் யோசித்து பார்க்குறேன், நம்ம ஊர்லேயும் நிறைய பாட்டி இருக்கு. நீங்கள் பாருங்கள், காலையில் 11 மணிக்கு மேலே போனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சர்ச்சு படிக்கட்டில் ஒரு 4 பாட்டி உட்காந்துருக்கும், ஊரு கதையை பேசிகிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பாட்டி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு முத்தத்தில் வேப்ப மரத்தடியில் உட்காந்து தாயம் போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 100 நாள் வேலை வந்தவுடன் நிறைய பாட்டி மாதிரி மம்பட்டி தூக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, குளத்தங்கரையில் போய் உட்காந்துக்கிட்டு, அதால் மம்பட்டி தூக்கி கொத்தையும் முடியாது, புல்லை பிறக்க முடியாது. ஆனால் நானும் வேலைக்கு போகிறேன்னு போய் உட்காந்துக்கிட்டு அங்கே தாயம் போட்டு ஊரு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் மாமியார் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு 77 வயசு ஆகுது. அவங்க இந்த 100 நாள் வேலையை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. நான் கேட்பேன், அப்படி என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னா, நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு மொத்தமாக உட்காந்து தாயம் ஆடுவோமே, எல்லா கதையை பேசி எல்லாம் சிரித்து ஒரே கும்மாளமாக தானே இருக்கும். யோசித்து பாருங்கள், காடு வா வாங்குது, வீடு போங்குதுங்கிற வயசில் நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வெட்டி கதை பேசி ஊர் நியாயத்தை பேசி அவர்களுடைய அறியாமையினால் பாவத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வேதம் ஒரு பாட்டியை சொல்லுது, இவள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாமல் இருந்தாள். 84 வயசில் ஒரு பாட்டி தேவாலயத்தில் போய் உட்காந்து பாட்டு பாடி ஆராதித்து ஜெபிக்கிறாள். அந்த பாட்டி எப்படிப்பட்ட பாட்டி? வீட்டில் உட்காந்து சோறு தின்னுட்டு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணாமல் வீட்டு முன்னாடி உட்காந்து வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிற பாட்டி எப்படி பாட்டி? கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குங்கிறத மறந்துடவே கூடாது. இன்றைக்கி நான் நிறைய பேரை என் கண்ணால் பார்க்குறேன், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே வாக்கிங் போவா. இப்போ தான் மிலிட்ரியில் வேலைக்கு சேர போகிற மாதிரி வாக்கிங் போகிறது, சும்மா காலையிலே எந்திரிச்சு நடக்கிறது, மாங்குன்னு ரோட்டு வழியாக நடக்கிறது. அப்படி வாக்கிங் போகிறவங்களையும் சில நேரம் பார்த்திங்கன்னா காரையும் தட்டி பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு காலையிலே வாக்கிங் போகிறாங்க? கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும், கூட கொஞ்ச நாள் உயிரோடு வாழணுங்கிறதுக்கு தான் வாக்கிங் போகிறாங்க. போகிற இடத்துல பைக்காரன் உள்ளே விட்டு கை கால் உடஞ்சிட்டுன்னா பாருங்கள், அப்புறம் வீட்டில் படுத்து கிடக்கணும். எதுக்காக சொல்கிறேன்? இந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தங்கள் ஆரோக்கியத்தை தாங்களே வருவித்து கொள்ளணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தால் பரிபூரண சுகம் கிடைக்கும், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாட்டு பாடி ஜெபிச்சா நல்ல ஒரு இருதய மகிழ்ச்சி கிடைக்கும், கர்த்தர் ஆயுசினால் பூரணப்படுத்துவாருங்கிற எண்ணம் இந்த நாட்களில் நிறைய பேருக்கு இல்லை. அவர்களே என்ன பண்ணுறாங்க, தங்களை திடகாத்திடமாக வைத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பாட்டி என்னை கூப்பிட்டு சொல்லிச்சு, ஐயா இந்த முதுகு பக்கத்தில் வலிக்கியா, இந்த கையோடு இழுத்துட்டு போகுது, கொஞ்சம் ஜோமண்ணே அப்படின்னுச்சு. அப்போ நான் அந்த பாட்டிக்காக ஜோமண்ணேன். அண்ணா அந்த பாட்டி கேட்டுச்சு, சரியாயிருமா ஐயான்னுச்சு. நான் சொன்னேன், பாட்டி உங்களுக்கு வயசு என்னன்னு? அந்த பாட்டி சொல்லி, எனக்கு 78 வயசு. 78 வயசில் கை இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, எனக்கு 50 வயசு தான், எனக்கே முட்டுக்குள்ளே என்ன குடையுது தெரியுமாண்ணே. சரி என்ன விட்டுருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன், அவனுக்கு 24 வயசு தான், அவன் ஏதோ கீழே விழுந்துட்டான், ஜவ்வு இறங்கி போச்சுன்னு கவலைப்பட்டு அடக்கான். உலகத்தில் உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லாதது கிடையாது, தப்பே கிடையாது. நம்ம சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் அதை குறித்தே கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. கவனிங்க, இன்றைக்கு நாம் எதை விரும்புகிறோம் கவனித்து பாருங்க. நிறைய தாய்மார் இருக்காங்க, பாருங்க ஐயா நான் வீட்டில் ஒத்தையில இருக்கேன், இந்த பையன் டிவியை சரி பண்ணி வைக்க மாட்டேங்கான், கொஞ்ச நேரம் போகிறதுக்கு டிவி பார்ப்பேன்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் மனிதர்களுடைய இருதயத்தை பாருங்க, தேவ சமூகத்தை விரும்பவே மாட்டேங்க. ஜெபம்னா 5 நிமிஷம்தான், வேதம் வாசிக்கிறதுனா மிஞ்சி போனால் ஒரு அதிகாரம்,
இதுக்கு மேலே எந்த மனுஷனுடைய இருதயமும் தேவ சமூகத்தை நாடவே இல்லைங்க. ஆனால் 84 வயசில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாம அவள் பாட்டு பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணுறான்னா உண்மையிலே அவள் தான் பாக்கியவதி. பிரியமானவர்களே, வயதானவர்களுக்கு நான் சொல்கிறேன், ஐயா ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, 58 வயசு ரிட்டையர்டு இல்லை, 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு நிறைய பேர் வேலைக்கு போகணும்னு நினைக்கான். எங்கள் அப்பாவே பாருங்களேன், கேடிசியில் டிரைவரை வேலை பார்த்தாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம், எப்போ நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், ஒரு பென்ஷன் வருது, அதை வச்சுக்கிடுங்க, அது போக மேற்செலவு எதுனாலும் தாரோம். ஆனால் இல்லை, நான் வேலைக்கு போவேன்னு போனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஓட்டும் போது குறுக்க ஒரு பையன் வந்து விழுந்து அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான். அதுக்கு பிறகு இப்போ வேலைக்கு போக மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள், வயதான காலத்தில் தாய்மார்கள் தகப்பனார்கள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பேர பிள்ளைகளை நல்ல கதை சொல்லி பைபிள் வசனத்தை சொல்லி அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்துங்க. அந்த பிள்ளைகளை பக்தியுள்ளவர்களை மாற்றுங்க. குடும்பத்தில் உட்கார்ந்து உங்கள் மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய வீட்டில் இந்த கிளடுகட்டை கிடக்கு பற்றிலா, அது வாழ வேண்டிய பிள்ளைகளை கெடுத்துட்டு கிடக்கும். உன் பொண்டாட்டி எனக்கு சோறு தர மாட்டிக்கா, உன் பிள்ளை எனக்கு காப்பி தர மாட்டிக்கா, நான் 4 மணிக்கு காப்பி குடிப்பேன், உன் பிள்ளை எனக்கு 5 மணிக்கு தான் தாரான். இந்த வெட்டி நியாயம் பேசி குடும்பத்துக்குள்ள சிலாலும் இந்த கீ கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இவர்கள்லாம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள் கிடையாது. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு பாருங்க, கடைசி காலத்தில் தான் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சான். நீங்கள் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல மனதார ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு துணையாக இருங்க. அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். அப்பொழுது நீங்களும் மகிமையில் பிரவேசிப்பீர்கள். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. இந்த வயதான தாய்மார்கள் தகப்பனார்களை நினைத்தருளும் ஐயா. தங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காம தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து தங்களையும் காத்துக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற பாக்கியத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.